வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா மட்டன் பிரியாணி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் தம் பிரியாணி போட்டிருக்கோம். தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால தனியாக ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வாட்டர் விடணும். வாட்டர் நிறைய விட வேண்டாம், ஏன்னா அந்த கறியில் இருந்தும் வாட்டர் வெளியே வரும். அதனால் கொஞ்சம் விட்டால் போதும். இது ஒரு 4 to 5 விசில் போட்டு எடுத்துடுங்க. அப்புறமா அரிசியை ஊற வச்சுருக்கோம். அது 10 மினிட்ஸ் என்னதான் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அப்புறம் ஒரு கடாயில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு 1 கிலோ மட்டனுக்கு 5 to 6 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கோம். அதை போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2.5 இல்லைன்னா ஒரு 3 டொமேட்டோ எடுத்துருக்கோம். அப்புறம் 4 to 5 சில்லி, அது முழுசாக போட்டிருக்கோம். அதனால தான் அதோட காரம் ரொம்ப இறங்காது. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுவிடுங்க, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான் சேர்க்குறோம். அப்புறமா கொஞ்சமாக மட்டன் மசாலா. இதில் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கணும். வாட்டர் லெவல் பார்த்து விடணும். ஏன்னா நமக்கு அந்த கறியை வேக வச்சு எடுக்கிறதுலே வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுக்கிடுங்க. நான் இதில் அரிசியோட பிராண்டை பொறுத்து தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் 1க்கு 1.5 எடுத்துருக்கேன். அப்புறமா இதில் கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மல்லி, புதினா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். அப்புறமா ஊற போட்ட அரிசி இதில் சேர்த்துருக்கோம். அரிசியோட பிராண்டை பொறுத்து இருக்குது. நான் அது ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். ஒவ்வொரு பிராண்ட் அரிசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த மட்டனை அந்த வாட்டரோடு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். வாட்டர் லெவல் நல்லா மெஷர்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மட்டனில் தான் அதை நான் வேக வச்சு எடுக்கும்போது அதில் உள்ள அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த வாட்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ரொம்ப மஸ்ட்டு. அதை பார்த்து சேர்த்துக்கிடுங்க எக்ஸ்ட்ரா வாட்டர். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதில் கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இனி நம்மளுக்கு பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கீ வேணால் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு உள்ளவங்க ஆப்ஷன் தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் உண்டுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எதுவும் சேர்த்துக்கிடுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக மல்லி, புதினா இலை போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.